நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தா போல் கொசுத்தேனி கூடுகள் இது போல் வெட்டப்பட்ட பனைமரத்துலேருந்து கண்டுபிடிச்சிருந்தா சொல்லியிருந்தோம். ஒரு 4 கூடு கிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொரு கூடு நம்ம மரத்துலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே வந்து பனைமரத்தில் இருந்து எடுத்தோம், அந்த ஆலமரத்தை வெட்டி. அதுபோல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பனைமரத்தை வெட்டிட்டாங்க. அதில் வந்து ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஒட்டிகிட்டு இருக்க இந்த பகுதியில் கொசுத்தேனி கூடு வந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம கோடாலிலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ரெடியாக எடுத்துன்னு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டிங்கன்னு சொல்லிட்டு. நானும் நம்ம சசி 2 பேர் தான் வந்து மாற்றி வெட்டியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே வெட்டிட்டோம். கையால் இழுத்து பார்த்தா இழுக்க முடியல எங்களால். அவன் டயர்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வெட்டி முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு கத்தி, வாள், அதுக்கப்புறம் கோடாலி எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம பெட்டி எல்லாமே கரெக்டாக வந்து எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த மரத்தில் ஒரு கூடு எடுத்திருக்கேன். 2 கூடு எடுத்திருக்கேன். சொல்லப்போனால் இந்த கூடுமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எடுத்த கூடோட பாதி இதில் மரத்தில் நின்றுச்சு. அதில் டெவலப் ஆனதான் வந்து இந்த கூடு பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டோம். இதில் பாதி இருக்குது, இன்னும் பாதி வந்து அந்த மரத்துக்கு கீழே வரைக்கும் வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம இதில் இருக்கிற முட்டைகள்லாம் கலெக்ட் பண்ணி வந்து பெட்டியில் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஈக்கள் எவ்வளோ முச்சிட்ருக்கு பாருங்கள். அந்த பாதி வந்து கொஞ்சம் அங்கே இருக்குது. சசி வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டான். என்ன பண்ணுறது, நம்ம இப்படி கஷ்டப்பட்டால் தான் அந்த கூடு எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முட்டைகளை எடுத்தாச்சு. இதில் வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சதில் இந்த பெட்டியில் வந்து குயினை கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உள்ள குயின் இருக்குது. கொஞ்சம் முட்டை தான் கிடச்சிது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு குயின் கிடச்சனால இந்த பெட்டி வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த பெட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு நல்லா சோர்ஸ் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட சீக்கிரமாக நல்லா வந்து டெவலப் ஆயிரும். இப்போ அந்த பெட்டியை நல்லா டைட்டாக கட்டி ப்ரொப்போலிஸ்லாம் வச்சு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு அதே இடத்துல வச்சு கட்டிட்டோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டு இருக்கிற ஈக்கெல்லாம் அதில் உட்கார. அதுக்கப்புறம் பெட்டி எறும்பேறாத அளவுக்கு நல்லா சேஃப்டியாக வச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.